இந்த வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் மைதா மாவு வச்சு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் பட்டன் ரவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அப்புறமா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற அளவுக்கு வந்து நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். இது வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய கல் சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக 2 பழம், 400 கிராம் மைதா மாவு, ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கையிலேயே பிணைஞ்சு விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ உள்ளெல்லாம் வேகாது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கணும். பெருசாக போட்டோம்னா உள்ளே வேகாது. ஒரு சைடு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இது திருப்பி விடலான்னு சொல்லிட்டு கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கரண்டிலே எல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பனியார் எடுக்கிறத யூஸ் பண்ணி நல்லா ஒன்றையும் செப்பரேட் பண்ணி டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது உங்களோட கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இது மைதா மாவில் செய்கிறதுனால மைதா மாவு கச்சாயன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.